இன்னொருத்த ஏதோ குறுக்கு வழியில போய் அவன் ஜெயிச்சுட்டானே நம்ம இப்படியே இருக்கிறோமே கவலைப்படாதீங்க, அதையும் பாப்பீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இல்லையா? உங்க கண்ணு முன்னாடி குறுக்கு வழியில போனவன் கீழே விழுந்து கிடக்கிறத நீங்க பாப்பீங்க. அதை தாண்டி நீங்க கெத்தா போவீங்க. அதை இந்த வாழ்க்கை காட்டும். நீங்க நினைச்சு கூட பாருங்க. வயசு இருக்கிறவங்க பாத்துருப்பீங்க, வயசு இல்லாதவங்க வெயிட் பண்ணுங்க. உங்க கண்ணு முன்னாடி நடக்கும். இன்னொருத்தனை ஏமாத்தி பொழைக்கிறவன் ஒண்ணு ஹாஸ்பிட்டல்ல சாவான், இல்ல அடிபட்டு சாவான். பாக்குறீங்களா? கண்ணு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம தான் போவான். என்ன சம்பாதிச்சு அதை அனுபவிக்க முடியாம தான் போகும். யாருங்க எதையும் எடுத்துட்டு போக போறது இல்லை. நீ ஏமாத்தி உளுந்தடிச்சு போய் நீ என்ன பண்ணாலும் சாவு நிச்சயமா. நீ நல்லவனா இருந்தாலும் சாகதான் போற, நீ கெட்டவனா இருந்தாலும் சாகதான் போற, நீ என்ன பண்ணாலும் சாகதான் போற. நீ எப்படி போய் சாகுற அதுதான் மேட்ரு. அது வரைக்கும் நீ என்ன பண்ண போற? அதை நீ நல்லபடியா வாழ்றியா இல்ல இன்னொருத்தனை கெடுத்து வாழ்றியா? அதை பொறுத்துதான் நீ மறுபடியும் வருவ. லைஃப் ஒரு கேம் தானே இல்லையா? இங்க பிறக்கிற, இங்க சாகுற, இங்கிருந்து இது வரைக்கும் நீ எப்படி வாழ்றாங்கிறதானே வாழ்க்கை. இங்க இறந்துட்டா நீ மறுபடியும் இங்க தானே வந்து நிக்கணும். அப்ப நீ இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை உன் கணக்குல வரும்ல. அப்ப